டேலில இப்போ பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா போஸ்ட் டேட்டட் செக்ஸ். நார்மலா நம்ம எல்லாத்துக்குமே பே பண்றதுக்கும் சரி, இல்ல ஒருத்தர்கிட்ட ரிசீவ் பண்றதுக்கும் சரி, நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா செக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருப்போம். நார்மலா நீங்க அந்த டிரான்சாக்ஷனை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ரிசீவ் பண்ணது எல்லாத்தையும் நீங்க ரெசிப்ட்ல மெயின்டைன் பண்ணுவீங்க. நீங்க யாருக்காவது பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா பேமெண்ட்ல யூஸ் பண்ணுவீங்க. நீங்க என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்றீங்களோ அது வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல குறைஞ்சிரும். இது நார்மல் நம்மளோட டிரான்சாக்ஷன். இதுல போஸ்ட் டேட்டட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு டேட் கொடுத்து அந்த டேட்டுக்கான செக்கை நம்ம வந்து என்ன பண்றோம், பிரசன்ட்லயே இன்க்ளூட் பண்றதுதான் வந்து போஸ்ட் டேட்டட் செக்ஸ். இப்ப இந்த நார்மலா இந்த மாதிரியான செக்ல கொடுக்குற அமௌண்ட் வந்து உங்களுக்கு உடனே வந்து பேங்க் அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. என்ன டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அந்த டேட்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ அந்த கான்செப்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா போஸ்ட் டேட்டட் செக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மோஸ்ட்லி வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேமெண்ட்ஸை ஷெட்யூல் பண்ண முடியும். அதாவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பர்டிகுலரா ஒரு பார்ட்டிக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரெண்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்ல நம்மளோட டெபிட்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு பணம் பே பண்றீங்க, அது ரெகுலரா அந்த பணம் போய்கிட்டே இருக்கணும். ஆனா அதை நான் என்ன பண்ணலாம்னா ஷெட்யூல் பண்ண முடியும். இந்த டேட்ல கரெக்டா அவங்களுக்கு போகணும்னு ஒட்டுக்கா இன்னைக்கே வந்து எல்லா செக்கும் கொடுக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 2 அன்னைக்கு நான் ஒருத்தருக்கு பே பண்ண வேண்டியது இருக்கு. இதுவே மந்த்லியும் நான் பே பண்ணணும். நவம்பர், டிசம்பர், ஜனவரின்னு போய்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு 4 மந்த்ஸ்க்கு உண்டான செக்கை ஒட்டுக்கா நான் அந்த பார்ட்டி கிட்ட கொடுக்க முடியும். எல்லா செக்லயுமே எந்த டேட்ல அமௌண்ட் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துடலாம். அவங்க அதை டெபாசிட் பண்ணாங்க அப்படின்னா கூட அவங்க எந்த டேட் கொடுத்துருக்கோமோ அந்த டேட்ல தான் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போகும். இது நீங்க டெபிட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல உங்களோட ரெண்டலுக்கு, இப்போ உங்க ஆபீஸ் வந்து ரெண்ட்டுக்கு தான் இருக்கு அப்படின்னா நீங்க மந்த்லி கம்பல்சரி பே பண்ணி ஆகணும். அந்த மாதிரி பேமெண்ட் இஷ்யூஸ்க்கு கூட நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி செக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து நம்ம கிட்ட ரெகுலரா வாங்கணுங்கிறது கிடையாது. அதே போல டிலே டிரான்சாக்ஷன், அதாவது இப்போ நீங்க ஒருத்தர் கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க, அவங்களுக்கு நீங்க பே பண்றதுக்கு வந்து ஒரு பீரியட் கேட்கலாம். இந்த பீரியட்குள்ள நீங்க வந்து என்னோட செக்கை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். மொத்தத்துல நம்ம யாருக்காவது ஒரு பேமெண்ட் வந்து ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கும் போது அவங்க கிட்ட ஒட்டுக்கா நம்ம செக்ஸ் கொடுக்க முடியும். ஆனா டேட் வந்து ஃபியூச்சர் டேட்டை மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்க கொடுத்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இப்ப எப்படி நான் டேலியில மெயின்டைன் பண்றது அப்படின்னா, நார்மலா நீங்க ரெசிப்ட்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பேங்க்ல அந்த அமௌண்ட் ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி தான் காட்டும். நம்ம டிரான்சாக்ஷன் போடும் போது அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. டேலியில இதுக்காகவே நோட்டேஷனல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்றோம். அது எதுக்காக அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரப்போற லெட்ஜர் தான். ஆனா இது என்னன்னா பேங்க்ல அமௌண்ட் இருக்க மாதிரி காட்டுறது இல்ல. இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ண எல்லா போஸ்ட் டேட்டட் செக்ஸையும் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல ரிசீவ் ஆகாம இந்த மாதிரி ஒரு நோட்டேஷனல் பேங்க் அப்படிங்கிறதுல ஒரு டெம்பரவரி பேங்க்னு வச்சுக்கோங்களேன், அதுல நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். ஏன் அப்படி நான் மெயின்டைன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க பிரசன்ட் டேட்டை போட்டு நான் இவங்களுக்கு செக் கொடுத்துருக்கேன்னு போட்டிருக்கீங்க. ஆனா செக்ல வந்து ஒரு ஃபியூச்சர் டேட் இருக்கு அப்படின்னா நீங்க இன்னைக்கு போட்டதுனால பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க அமௌண்ட் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும் நார்மலா. ஆனா நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல அந்த பணம் வந்து குறையாது. சோ அப்போ நான் என் பேங்க்ல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது, ஆனா அந்த டிரான்சாக்ஷனை நான் என்ட்ரி போடணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ற டம்மி பேங்க் லெட்ஜர் தான் நோட்டேஷனல் பேங்க்னு சொல்லுவோம். என்னைக்கு அந்த அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அப்ப இந்த டிரான்சாக்ஷனை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்திக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நவம்பர் மந்தோட செக் வந்திருக்கு. ஆனா இந்த டேட்ல நீங்க என்ட்ரி பண்ணணும்னா நார்மல் எப்பயும் போல ரெசிப்ட்ல போட்டுறீங்க. ஆனா பேங்க் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி ஒரு டம்மி பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி போடணும். இதே நீங்க நவம்பர் மந்த் வந்த உடனே உங்களோட டம்மி பேங்க்ல இருக்க அமௌண்ட்டை உங்க பேங்க்குக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த ப்ரொசீஜர் தான் டேலியில நம்ம மெயின்டைன் பண்ண போறோம் போஸ்ட் டேட்டட் செக்ஸுக்கு. இதுல ஒரே ஒரு சின்ன ஹிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது இது கம்பல்சரி. நீங்க ஒரு இயர் முடியறதுக்குள்ள நோட்டேஷனல் பேங்க்ல இருக்க எல்லா அமௌண்ட்டையும் நீங்க என்ன பண்ணணும், உங்க பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணணும். க்ளோசிங் அப்போ வரும்போது, க்ளோசிங் பேலன்ஸ் வரும்போது நோட்டேஷனல் பேங்க்ல எந்த அன்கிளியர் அமௌண்ட்டும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து நாம ஏதாவது ஒரு போஸ்ட் டேட்டட் செக் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி டேலியில மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா நம்ம சம் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க, நம்ம ஆல்ரெடி பேங்கிங்க்கு யூஸ் பண்ண அதே கம்பெனியை தான் யூஸ் பண்ண போறேன். அதாவது நம்ம நார்மலா செக் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ இதுலயே வந்து நான் இன்னொரு டிரான்சாக்ஷன் ஆட் பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பார்ட்டிக்கு சேல்ஸ் பண்றோம். அதாவது NWD காஃபி யூனிட்டுக்கு காஃபி பவுடர் வந்து ஒரு 1000 குவான்டிட்டி நான் என்ன பண்றேன் அப்படின்னா அவங்களுக்கு சேல் பண்றேன்.
அந்த கம்பெனி எனக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 2 செக் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே போஸ்ட் டேட்டட் செக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நான் ஜூலை 1 அன்னைக்கு அவங்க கிட்ட செக் வாங்குறேன். அவங்க 50,000 ஈச். ஓகேங்களா? 2 செக்குக்குமே வந்து 50-50யா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு செக் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/8 அன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு செக் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25th 9th அன்னைக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிரான்சாக்ஷனை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கு நார்மலா நீங்க டேலி ஓபன் பண்ணிட்டு உங்களோட சேல்ஸ் என்ட்ரியை ஃபர்ஸ்ட் நம்ம போட வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் நான் டேலி ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல வந்து நம்மளோட கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ கம்பெனி வந்து நம்ம செலக்ட் பண்றதுக்காக ஷார்ட்கட் கீ ஆல்ட் F3. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடுற கம்பெனி என்ன அப்படின்னா கஃபே காஃபி டே. ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல வந்து பாருங்க, நார்மல் பீரியட் உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு 23-24ல தான் இருக்கு. இப்போ என்னோட டிரான்சாக்ஷன் நம்ம போட வேண்டியதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்சாக்ஷன் பாருங்க, சோல்டு 1000 குவான்டிட்டி காஃபி பவுடர் ஆன் கிரெடிட் டு NWD காஃபி யூனிட். ஸோ ஃபர்ஸ்ட் சேல் பண்றோம். வவுச்சர்ஸ் போயிடுங்க. நார்மலா வந்து சேல்ஸ் வவுச்சர் போயிடுங்க. இதுல வந்து அவங்க நமக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் நம்ம கொடுக்கறதா இருந்தா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டேட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஜூலை அன்னைக்கு நம்ம சேல் பண்றோம். ஸோ கொடுத்துட்டு பார்ட்டி நேம் யாரு அப்படின்னா NWD காப்பி யூனிட். ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். NWD காஃபி யூனிட். இவங்க வந்து நமக்கு சன்ரி டெப்டர். ஓகேங்களா? சேல் பண்றோம். சன்ரி டெப்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. நான் அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு நம்ம சேல் பண்றோம். ஸோ சேல்ஸ் நார்மலா நான் ஆல்ரெடி போட்ட டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணதுனால அந்த லெஜர் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போடுறதா இருந்தா சேல்ஸ் கொடுத்துட்டு சேல்ஸ்னு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணி அண்டர் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ப்ராடக்ட் அப்படின்னா காஃபி பவுடர். ஆல்ரெடி நம்ம கிட்ட காஃபி பவுடர் இருக்கு. ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளவு குவான்டிட்டி அப்படின்னா 1000 குவான்டிட்டி. என்ன அமௌண்ட்டுக்குன்னு பாருங்க, ஆல்ரெடி ஒருத்தருக்கு நம்ம 400க்கு நம்ம சேல் பண்ணிருக்கோம். ஆனா இவருக்கு நம்ம கொடுக்கும் போது எவ்வளவுக்கு கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா மாத்திக்கலாம். ஒவ்வொரு பார்ட்டிக்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரி சேல் பண்ணலாம். அதே அமௌண்ட்டை தான் நீங்க வச்சு சேல்ஸ் போடணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ நான் கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா என்டர் பண்றேன். ஸோ இதோட அவங்களோட சேல்ஸ் டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நியூ ரெஃபரன்ஸ்ல SD03 அப்படிங்கறது நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என் டிரான்சாக்ஷனை நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ அவங்க கிட்ட இருந்து நம்ம ரிசிப்ட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? அதாவது 50,000க்கு 2 செக் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம். நார்மலா நீங்க ரிசீவ் அப்படிங்கும் போது ரெசிப்ட் வவுச்சர் போயிடுவீங்க. F6 கொடுங்க. இப்போ இதுல நீங்க நார்மல் டிரான்சாக்ஷனா போடக்கூடாது. இந்த டிரான்சாக்ஷன் வந்து போஸ்ட் டேட்டட் செக். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வவுச்சரை போஸ்ட் டேட்டட்க்கு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+T. இல்ல ஷார்ட்கட் மறந்துருச்சு அப்படின்னா இந்த ரைட் சைட்ல வந்து பாருங்க, உங்களுக்கு போஸ்ட் டேட்டட்னு கொடுத்துருப்பாங்க. இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் ஸ்டேட்டஸ்ல வந்து பாருங்க போஸ்ட் டேட்டட் அப்படிங்கிறது என்ட்ரியா உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். இதுல பார்ட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா NWD காஃபி யூனிட். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. நான் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வரேன். என்னோட பேலன்ஸ் ஷீட்லயும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆல்ட் F1 கொடுத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ல பாருங்க 17,70,000 இருக்கு. இப்போ நீங்க ஒரு 50,000 ரிசீவ் பண்ற மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் என்ன ஆகணும்? இதுல 50,000 ஆட் ஆகணும். ஸோ இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துட்டு அந்த டிரான்சாக்ஷனை போடுறேன். வவுச்சர்ஸ் போயிட்டு நம்ம யார்கிட்ட அப்படின்னா ஃபர்ஸ்ட் போஸ்ட் டேட்டடா மாத்திக்கோங்க. பிளஸ் டேட் கொடுத்துக்கோங்க. டேட் வந்து அவங்க சேல் பண்ண அன்னைக்கே தான் செக் ரிசீவ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 1 ஜூலை தான். ஸோ 1 ஜூலை கொடுத்துட்டு NWD காஃபி யூனிட். அதுக்கு முன்னாடி நம்ம வவுச்சரை போஸ்ட் டேட்டட் வவுச்சரா மாத்திக்கோங்க. ஸ்டேட்டஸ் வந்து போஸ்ட் டேட்டட். NWD காஃபி யூனிட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 50,000. ஓகேங்களா? ஸோ 50,000 கொடுத்துட்டு அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் தான், அதை கொடுத்துருங்க. நம்ம பேங்க் மூலியமா தான் வாங்குறோம். நம்ம கிட்ட இருக்க பேங்க் வந்து இந்தியன் பேங்க். ஸோ நான் இந்தியன் பேங்க்ங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்ல அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டேட்டுக்கு என்ன டேட் கொடுத்துருக்காங்கன்னா 1 ஆகஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்ல 1/8 அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேங்கை நீங்க மென்ஷன் பண்றதா இருந்தா மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன்னா அவங்களோட பேங்க் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கா நான் கொடுத்துக்கிறேன். PDC ரெசிப்ட் டேட் அப்படிங்கிறது நீங்க இப்ப இந்த வவுச்சரை ரெக்கார்ட் பண்ற டேட். நம்ம என்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/7 அன்னைக்கு தான் இந்த டிரான்சாக்ஷனை போடுறோம். அதே போல இதுக்கு ஏதாவது நீங்க ஷார்ட் நோட்ஸ் கொடுக்கறதா இருந்தா கொடுத்துக்கலாம்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா போஸ்ட் டேட்டட் செக் 1 அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். செக் 1 ரிசீவ்ட் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நீங்க எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்க. பேலன்ஸ் ஷீட் போயிட்டு நான் ஆல்ட் F1 கொடுத்துட்டேன். எனக்கு பேங்க் அக்கௌண்ட்ல பாருங்க எனக்கு அந்த 50,000 ஆட் ஆயிடுச்சு. ஸோ நார்மலா எனக்கு இது இங்க ஆட் ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த செக்ல கொடுத்த அமௌண்ட் வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இப்போ கிரெடிட் ஆகாது. எப்போ கிரெடிட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 8 அன்னைக்கு தான் நீங்க இதை வாங்கவே முடியும். அப்ப எனக்கு இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது இல்லைங்களா? அப்போ இந்த டிரான்சாக்ஷனை நீங்க பேங்க் வச்சு போடக்கூடாது. நீங்க என்ன போஸ்ட் டேட்டட்னு கொடுத்தாலும் அமௌண்ட் கம்பல்சரி உங்க பேங்க் அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எனக்கு அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதே டிரான்சாக்ஷனே மாத்தி காட்டுறேன் பாருங்க. நான் டே புக்ல போயிட்டு அவங்களோட ரெசிப்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல நீங்க இந்தியன் பேங்க் அப்படிங்கறத சூஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணா புதுசா ஒரு பேங்க் லெஜரை கிரியேட் பண்ணணும். அதாவது டம்மி லெஜர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் ஆல்ட் C கொடுத்துறேன். நோட்டேஷனல் பேங்க். ஸோ லெஜருக்கு நான் கொடுக்க போற நேம் என்ன அப்படின்னா நோட்டேஷனல் பேங்க். அண்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ல வைக்கணும். அதே போல இதுல நீங்க ஒரு ஆப்ஷனை மட்டும் எனேபிள் பண்ணணும். இதுல நீங்க அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. F12 கொடுத்தீங்க அப்படின்னா பேங்க் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அந்த இடத்துல வந்து பாருங்க செட் பேங்க் லெஜர் ஆஸ் நோட்டேஷனல் பேங்க் லெஜர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்க உங்களோட டிரான்சாக்ஷனை சேவ் பண்றதுக்கு முன்னாடி இதுலயும் பாருங்க யூஸ் ஆஸ் நோட்டேஷனல் பேங்க் ஃபார் போஸ்ட் டேட்டட் வவுச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த ஆப்ஷனுக்கு கம்பல்சரி எஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு நார்மலா நீங்க என்ன பண்ணுங்க உங்க டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கலாம். 50,000 தான் நம்ம ஆல்ரெடி போட்டதுனால அந்த டீடைல்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க புதுசா டீடைல்ஸ் கொடுத்துக்கலாம். இப்ப நான் இதை சேவ் பண்ணிடுறேன். பேலன்ஸ் ஷீட் போயிட்டு நீங்க ஆல்ட் F1 கொடுத்தீங்க அப்படின்னா இங்க பேங்க் அக்கௌண்ட்ல பாருங்க அதே நமக்கு 18 lakhs இருக்கும். என்டர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட இந்தியன் பேங்க்ல வந்து பாருங்க 17,70,000 உங்களுக்கு அப்படியே இருக்கும். கீழே வந்து பாத்தீங்கன்னா நோட்டேஷனல் பேங்க்ங்கிறது கிரியேட் ஆகி அதுல தனியா நமக்கு 50,000 இருக்கும். இப்போ இந்த போஸ்ட் டேட்டட் செக்கோட அமௌண்ட் வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேங்களா? சோ இதே போலதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்தது போடும். அடுத்த வவுச்சரையும் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். அதுவும் இதே போலதான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க வவுச்சரை போஸ்ட் டேட்டடுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு NWD கொடுத்துருங்க. 50,000 நம்ம ரிசீவ் பண்றோம். கொடுத்துட்டு அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பேங்க் வந்து நோட்டேஷனல் பேங்க் கொடுத்துட்டு டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன டேட் கொடுத்துருக்காங்கன்ட்டு 25/9 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் 25/9 கொடுத்துருங்க. பேங்க் வந்து அவங்களோட பேங்க் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு கொடுத்தோம். அதே இந்தியன் ஓவர்சீஸ் கொடுத்துருங்க. நம்ம ரெக்கார்ட் பண்ற டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1st ஜூலை தான். ஓகேங்களா? 1 ஜூலை கொடுத்துறேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் டேட்டட் செக் 2 டேட்டட் செக் 2 அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். 2 ரிசீவ்ட் அப்படிங்கறத நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? நீங்க இந்த மாதிரிதான் நோட்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க இதை கொடுக்கலாம் இல்ல கொடுக்காம ஆப்ஷனலாவும் நீங்க விடலாம். ஸோ கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க என்டர் பண்ணுங்க. கொடுத்துட்டு டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க எஸ்கேப் கொடுத்துட்டு வெளில வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே நான் பேலன்ஸ் ஷீட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆல்ட் F1 கொடுங்க. என்டர் பண்ணீங்கன்னா நோட்டேஷனல்ல வந்து பாருங்க 1 lakh rupees இருக்கும். சரி ஓகே நான் போட்டுட்டேன். இப்போ இதுல இருக்க அமௌண்ட்டை எப்படி என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க எஸ்கேப் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வெளியில வாங்க. ஸோ பேங்கிங் ஆப்ஷன் போயிடுங்க. பேங்கிங்ல போயிட்டு போஸ்ட் டேட்டட் சம்மரி அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. இதுல வந்து பாருங்க நோட்டேஷனல் பேங்க்னு ஒண்ணு இருக்கும், இந்தியன் பேங்க்னு இருக்கும். இதுல நோட்டேஷனல் பேங்க் என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க உங்களுக்கு கவுண்ட் ஜூலைல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 2 டிரான்சாக்ஷன் ரிசீவ் பண்றதுல போட்டிருக்கோம். இது இஷ்யூனா இஷ்யூல உங்களுக்கு கவுண்டிங் வந்துடும். அந்த மந்த் நீங்க சூஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட பேரோட நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸ்டேட்டஸ்ல வந்து இப்ப வரலாம் அன்லிங்க்டுன்னு இருக்கு. அதாவது நம்ம இன்னும் அந்த செக்கை கிளியர் பண்ணாத மாதிரி இருக்கு. ஸோ அதை நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க நான் வந்து இந்த 1st ஆகஸ்ட்ல வாங்கினதை கிளியர் பண்றேன். ஒரு ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா அது செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆனோன்னா ஆல்டர் பேங்க்ன்னு இருக்கு இல்லைங்களா? அந்த ஆப்ஷன் போயிட்டு உங்களோட பேங்கை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த செக்ல இருந்த அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஜஸ்ட் நீங்க எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்து பாருங்க. இப்ப நோட்டேஷனல் பேங்க்ல பாருங்க ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான் இருக்கும். நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க அமௌண்ட்டை செக் பண்ணீங்க அப்படின்னா இப்ப நான் ஆல்ட் F1 கொடுத்துட்டு என்னோட
பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போறேன். இங்க பாருங்க 18,20,000 அதாவது ஒரு நொட்டேஷனல் பேங்க்ல இருந்த அமௌண்ட் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இதை நீங்க இந்த மாதிரி உடனே போடணும்னு கிடையாது. எப்போ நீங்க செக்கை ரிசீவ் பண்றீங்களோ அப்போ வந்து நீங்க நொட்டேஷனல் பேங்க்ல இருக்கிறத உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் தான் முன்ன சொன்னது. திரும்ப ஒரு தடவை சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்கிங் ஆப்ஷன் போங்க. அதுல வந்து போஸ்ட் டேட்டட் சம்மரி போயிட்டு உங்களோட நொட்டேஷனல் பேங்கை சூஸ் பண்ணி அந்த மந்த் என்டர் பண்ணீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் வியூ ஆகும். அதுல ஒரு சின்ன ஸ்பேஸ் பார் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ஆல்டர் பேங்க் போயிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணா போதும். நொட்டேஷனல் பேங்க்ல இருக்க அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இது வந்து போஸ்ட் டேட்டட் செக்ஸை மெயின்டைன் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ். இந்த மாதிரி நீங்க இஷ்யூ பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் அதையும் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்.